அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். ஜோதிடம் சொல்பவர்களுக்கு வாக்குப்பளிதம் முக்கியம். அந்த வாக்குப்பளிதம் என்பது உங்களுடைய கல்வியை விட ரொம்ப சிறந்தது. ஏன்னா மனித வாழ்க்கையில் ஜோதிடர்கிட்ட போனோம், அவர் படிச்சிருக்கிற பட்டங்கள் அங்க வந்திருக்கிறவன் பார்க்க மாட்டான். டாக்டர் பட்டம்லாம் வாங்கியிருப்போம், நம்ம பெரிய ஆளெல்லாம் இருப்போம். ஆனால் வருகின்ற நபருக்கு தேவை என்பது என்னது? நான் கேட்க வர்றதுக்கு வந்த உடனே இந்த பர்பஸ்க்கு வந்திருக்கீங்க, ஓகே, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நீங்க சொல்லுங்க அப்படின்னா தான், ஆமா இந்த பர்பஸுக்கு தான் வந்தோம், நீங்க சொல்லிட்டீங்க. அதுக்கடுத்து அவங்க கடகடன்னு பேச ஆரம்பிச்சிடும். நம்ம உருட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அங்க உருட்டுறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா தெளிவாக படித்து விட்டீர்கள் என்று உருட்டுறதுக்கு ஒண்ணுமெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு 2 பாயிண்ட் தான். இறைவன் என்ன சொன்னா, ஒன்றை கொடுத்து ஒன்றை மைனஸ் பண்ணிடுவான், 2ஐயும் பிளஸ் ஆகி எவனாலையும் வச்சுக்கிட முடியாது. அப்படிங்கிற ஒரு விதியெல்லாம் இருக்குது. அதுல எல்லாம் மாற்றெல்லாம் கிடையாது. அதுல யாரும் ஆண்டவனுக்கு அது ஆண்டவன் மனிதனாக பிறந்து விட்டான் என்று சொன்னாலே அந்த நபருக்கும் இதுதான் விதி. அப்ப நமக்கு என்ன சொல்றான்னா, முதலில் ஜோதிடம் பார்க்கின்ற ஜோதிடருக்கு வாக்குப்பளிதம் வேணும். இந்த வாக்குப்பளிதம் தான் நம்மளை என்ன சொல்றான்னா, போனேன் சொன்னாரு நடந்துருச்சு, போனேன் சொன்னாரு நடந்துருச்சு இப்படிங்கிற சொல்லு மட்டும்தான். நீங்க எவ்வளவு பெரிய ஜோதிடராக இருந்தோம், நீங்க சொல்லி நடக்கலைன்னா எந்த ஒரு மனிதனும் கூட என்ன சொல்றான்னா ஜோதிடரை மதிக்க மாட்டான். அதற்குத்தான் என்ன சொல்றான்னா, நம்ம என்ன செஞ்சுக்கிடணும் அப்படின்னா, ஜோதிடத்துல நமக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வத்தை நாம் தேர்ந்தெடுக்கணும். அந்த இஷ்ட தெய்வத்தை நம்ம எல்லாருமே என்ன சொல்றான்னா, எல்லாம் இருந்தாலும் மனித வாழ்க்கையில் எதையும் நம்பி இறங்குவதற்கு மனிதன் தயாராக இல்லை. ஏதோ நான் வீடியோ போடுறேன், இன்னைக்கு என்ன சொன்னா, இந்த 9:45 மணி ஆகுது, ஒரு இதோட சேர்ந்து 5வது வீடியோ போடுறேன். இதை பார்த்துட்டு என்ன சொல்றான்னா, இதுல இருக்கிற சரி இதை வச்சே பொழப்பு ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாங்க பஸ்லயே தான் போய்கிட்டு இருக்கிற மனநிலை இருக்குது. பஸ் வரும், கையை நிறுத்தி ஏறிட்டு போவோம், இடம் கிடைச்சா உட்காந்துக்கிடுவோம், இல்லைன்னா இருப்போம் அப்படிங்கிற மனநிலையில தான் இருக்கீங்களே தவிர, பஸ்ஸுக்கு நிற்காமல் நீ சுயமாக 2 வீலர் வாங்கணும். அது இப்போ சாதாரணமான விஷயம். நீ கார் வாங்கி போகணும், உனக்கு நீ ஓட்டக்கூடாது, பின்னாடி நீ உட்கார்ந்துருக்கணும், முன்னாடி டிரைவர் ஓட்டணும். இதுதான் நீ வளர்ந்ததற்கு அதிக அழகே தவிர, எல்லாரையும் மாதிரி இன்னமும் நான் அரசாங்க பஸ்ஸில் தான் போவேன் அப்படிங்கிறது எங்களுடைய வீடியோவை பார்த்து நீங்கள் சின்ன சின்ன கருத்துக்களை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக வாழ்வது, அரசாங்க பஸ்ஸில் டிக்கெட் எடுத்து போறது தான் உங்களுடைய உண்மையான சொரூபமாக இருக்கிறது. இதை ஏன் நான் சொல்றேன்னா, இதை விட நீங்க மீறி வரணும். இந்த லெவல்லே உட்கார்ந்துட்டு எங்க அப்பா இப்படித்தான் இருந்தாரு, நான் இதான் இருக்கேன், என் பிள்ளை அதான் இருக்கும். மாறணும்னா வளரணும். அப்ப வளரணும்னா என்ன செய்யணும்? நாம எதுலையாவது ஒரு ஆன்மீகத்தில் கரெக்டா மாட்டிக்கிட்ட ஒரு குரு ஆதிபத்தியம் உடையவர் சொல்லுகின்ற விஷயங்களை கேட்கணும், கேட்டு ஜெயிக்கணும். ஜெயித்தால் எல்லோரும் அரசாங்க பஸ்ல இன்னமும் அந்த 3 சீட்ல ஜன்னல் சீட்டு கிடைக்குமா, கடைசி சீட்டு கிடைக்குமா, நடு சீட்ல போட்டு நொங்கெடுக்கிற வேலை நடக்குமா,
இன்னும் எத்தனை ப்ராப்ளம். நான் சின்ன வயசுல எல்லாம் அந்த மாதிரி வந்து என்ன சொல்றேன்னா, அனுபவிச்சதுனால் அவ்வளவுதான். ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், உயர்ந்துட்டோம். இனிமேல் நாம் என்ன செய்யணும்? நமக்குன்னு ஒரு தனித்தன்மை வேண்டும். நமக்குன்னு ஜோதிடம் சொல்றதுல ஒரு ஸ்டைல் வேணும். நம்ம எப்படி வளர்த்துக்கிடணும்? நாம ஒரு இடத்துக்கு போனோம்னா வந்து நம்மளை எப்படி வந்து அங்க பராமரிக்கப்படுகிறோம்? இதற்கெல்லாம் வந்து என்ன சொல்லணும்? உங்களுடைய கல்வி அறிவு பிளஸ் பணம். கல்வி அறிவு மட்டும் எனக்கு இருந்தால் போதாது, பணத்தை எரிகின்ற தன்மை வேணும். பணத்தை எரிஞ்சாதான் எல்லாருமே நமக்கு வழிக்கு வருவாங்க, வழிக்கு வருவாங்க. இல்லைன்னா நம்ம வந்து அந்த இடத்தில் பெரிய ஆளாக ஆக முடியாது. எவ்வளவுதான் நீங்க நல்ல மனுஷனாக இருங்க, அது வந்து உங்களை வந்து பின்னுக்கு தள்ளிடுவாங்க. அந்த அறிவும் பொருளும் சேரணும். சேர்ந்திருந்ததுன்னா உங்களுக்கு மரியாதை தானாகவே வந்துவிடும். ஒருத்தனுக்கு பொருள் இருக்கும், அறிவு இருக்காது. ஒருத்தனுக்கு அறிவு இருக்கும், பொருள் இருக்காது. இது ரெண்டும் சேராது. உண்மையாகவே ரெண்டுமே சேராது. அப்ப நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு 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 ஆன்மீகத்திற்குள் நுழையணும். நமக்கு என்ன இஷ்ட தெய்வத்தை வந்து நாம் இஷ்டப்பட்டு கும்பிடணும் அப்படிங்கிற நம்ம ஜாதகத்துக்குள்ள இருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லி அந்த ஜோதிடர்கிட்ட கேட்டு அதற்குண்டான வழிமுறைகள், அதற்குண்டான மந்திரங்கள், அதற்குண்டான சக்கரங்கள்லாம் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணி கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் நீங்க பெரிய யோகமானவராக வரணும். நீங்கள் அன்னதானத்தில் சாப்பிடுகின்றவராக தான் கடைசி வரைக்கும் இருப்பீங்க. நீங்க அன்னதானம் போடணும். நீங்க அன்னதானம் போடணும். நீங்க வருஷம் பூரா அன்னதானத்துல சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஜென்ரேஷன் அன்னதானத்துல சாப்பிடுற ஜாதா வந்துடக்கூடாது. இதை ஏன் சொல்றேன்னா, நான் சின்ன வயசுல இருந்து என்ன சொன்னேன்னா, சாப்பாட்டுக்கு ஒரு ஹோட்டல்ல போய் அப்ப அளவு சாப்பாடு தான். சில நேரங்களில் கொஞ்சம் சாப்பாடு வேணுமா சார்ன்னு கேட்டு வைப்பான். சில நேரங்களில் வந்து கேட்கவே மாட்டான். இன்னைக்கு சோறு வந்து என்ன சொல்றான்னா, ஹோட்டல்களில் போனா சாப்பிடுங்க சார், எவ்வளவு வேணான்னு, காசு இவ்வளவுதான் அப்படிங்கிற நிலைமை. அன்னைக்கு காசு இல்லை, அரை கப் சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியல, எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட. இன்னைக்கு காசு இருக்குது, ஆனால் அவன் போடுகின்ற சாப்பாடை நம்மளால சாப்பிட முடியல. இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம். அதனால தான் நீங்கள் அன்னதான சாப்பாடு சாப்பிடுவதை விட அன்னதானம் போடுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஜென்ரேஷன் மறுமலர்ச்சி ஆகும். என்ன டாபிக் வந்தோங்கிறது ஞாபகம் இருக்கா? அப்ப ஜோதிடத்தில் வாக்குப்பளிதம் நீங்க சொன்னது நடக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு மந்திரத்தை நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு பூச நட்சத்திரம் ராஜவசியம் பண்ணக்கூடிய, பூச நட்சத்திரத்தை சாதாரணமா நினைக்காதீங்க, அது ஒரு ராஜவசியத்தை பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த அற்புதமான நட்சத்திரம். அப்ப ஒரு மனிதன் ஜோதிடம் பார்க்கிறவன் தன்னுடைய வாழ்நாளில் வந்து என்ன சொல்லலாம்னா, தான் சொன்னது பழிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, என்ன மந்திரம் சொல்லணும்? ஓம் 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 3 தடவை ஓம் 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 ஐயும் நம, ஓம் 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 ஐயும் நம என்று எந்த ஜோதிடம் படிக்கிறவர்களாக இருந்தாலும், சோதிடம் சொல்கின்றவர்களாக இருந்தாலும் டெய்லி 108 முறை, டெய்லி 108 முறை ஜோதிடம் சொல்லுபவர்கள், ஜோதிடம் படிப்பவர்கள் அசைவம் சாப்பிட்டால் இந்த மந்திரம் வேலை செய்யாது. அப்ப ஓம் 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 ஐயும் நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை எவன் ஒருவன் பாராயணம் பண்ணிக்கொண்டே இருந்தால் அவன் சொல்கின்ற, ஒரு மனிதனை வாழ வைக்கின்ற அனைத்து கருத்துக்களும் பலிதமாகும் என்று இந்த மந்திரம் வந்து சொல்லும். மந்திரத்திற்கு அந்த பவர் உண்டு. ஓம் ஓம் ஐயும் நம, ஓம் ஓம் ஐயும் நம அப்படிங்கிற மந்திரத்தை வந்து ரெகுலரா சொல்லிட்டு வாங்க. இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வைத்தது, சித்தர்கள் சொன்னதுதான். நம்ம எதுவுமே கண்டுபிடிக்கல. எல்லாத்துக்கும் பொறுப்புதாரி பராசர முனிவர் தான். எல்லோருக்கும் பொறுப்பு 18 சித்தர்கள் தான். நாமல்ல, நாம் எல்லாரும் அவங்க தேடி வச்சதை எடுத்து பிறருக்கு கொடுக்கிறோம், நாம் வாழ்கிறோம். அதனால கண்டிப்பாக ஜோதிடர்கள் தங்களுடைய வாக்கு பலிதமாக வேண்டும் என்று நினைத்து சொல்லியது சொல்லியபடி நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஓம் ஓம்
ஐயும் நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை தினமும் 108 அல்லது 1008 சொல்லிக்கொண்டே வாருங்கள். கண்டிப்பாக சித்தாகிவிடும். கண்டிப்பாக நினைத்தது நடக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.